வணக்கம் குமாரண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஸ்டெயின்லெஸ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஓகே ஐயா, உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் எம் பழனிசாமி. எம் பழனிசாமி, ரொம்ப சந்தோஷம். நம்மளது என்ன ஊருங்க ஐயா? ஒரு மண்மலைங்க. மண்மலை. இங்கே கச்சரபாளையம் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? பக்கத்தில் இருக்குது. ஓகே, 5 கிலோமீட்டர். ஓகே, இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல இந்த நெட்சப் அப்படிங்கிற கம்பெனியோட இடுபொருட்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் இப்போ கரும்பு, இது நம்ம பயிர் பார்க்குறது வந்து கரும்பு பயிர் இல்லைங்களா? இப்போ இதுக்கு எத்தனை டோஸ் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்க, ஸ்ப்ரேவும் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு இப்போ எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணதுக்கும் இந்த விவசாயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நல்லா தெரியுதுங்களா? ஓகே, சூப்பர். ஆர்வமும் நல்லாவும் இருக்குது. அப்படியே இந்த கரும்பு களைச்சிருக்குல்ல, அது எண்ணிக்கலாமா நம்ம? ஓகே, ஸ்டெயின்லெஸ் சார், அது அப்படியே எண்ணுங்க, ஒரு போத்தில் மட்டும் சத்தமாக எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே ஒன்று 11 12 13 14 15 16 17 18 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 38ங்கிறது பெரிய போத்துக்கு சார். போதும். சின்ன சின்ன போத்து ஒரு 8 போத்துக்கு மேலே, பெரிய போத்து 38 போத்து இருக்கும். ஸோ எங்களோட இடுபொருட்களை பயன்படுத்திருக்கீங்க, திருப்தியாக இருக்குது இல்லையா? ஓகே, தப்பு இல்லை. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே தான் இருக்கும், கரெக்டு தானே? அந்த 25 போத்துக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 30க்கு மேலே வரும் ஆவரேஜாக. ஸோ அடுத்தடுத்து நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ இதையும் நீங்கள் முறையாக கொடுத்தீங்கன்னா, போன அறுவடை பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் எடுத்தீங்க? ஓகே, போடல. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க? 70 வரைக்கும் எடுக்கிறாங்க இல்லையா? 100% அவங்க எடுக்கிறதுலேருந்து 20 டன்னு அதிகமாக நம்ம தாராளமாக எடுக்கலாம். 20 டன்னு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் நம்ம அவங்க எடுக்கிறத விட. நீங்கள் நாங்கள் கொடுக்குற இன்னும் மீதி அடுத்தடுத்த மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அழகாக நம்ம சிறப்பாக பண்ணிக்கலாம். தாராளமாக 90 டன் எடுக்கலாம். இல்லை சார், இப்போ இருக்கிற போத்து இல்லாமல் இன்னும் நிறைய போத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸும் ஃபாலோ பண்ணுவார், அவர் குமாரனும் ஃபாலோ பண்ணுவார். ஸோ அவங்களெல்லாம் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க, அது 100% மிக சிறப்பாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த அளவுக்கு இன்னும் அந்த பக்கத்தில் போட்டுருக்காங்க, அதெல்லாம் 2 பயிர் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி இல்லை வந்து ஆர்கானிக் போடல. ஓகே, அவங்க உரம் புண்ணாக்கு தான் போட்டுருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரே டோஸ் தான். புண்ணாக்கு கூட ஷெட்டு வேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், ஸ்ப்ரே இப்போ தான் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்ப்ரே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இன்னும் ஒரு வாரத்தில் இது கண்டிப்பாக இந்த பாறை உங்களால் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு மூடிடும் இல்லையா? இப்போ மூடி போச்சு, மூடி இருக்குப்பா. சூப்பர். வர கண்ணு ஈவனாக வந்துடும் சார் கொடுத்ததுனால. மண்ணு இருந்தால் இது மூடி இருக்கான். இப்போ பாதி மூடிடுச்சு. நீங்கள் 10 நாளைக்கு பார்த்தா இடம் தெரியாது, முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகேங்க, இருக்காங்க, சொன்னால் கேட்பாங்க, கண்டிப்பாக. ஓகே, நன்றிங்க ஐயா.